இப்போ சம்மரில் வந்து ரோஸ் பிளான்ட் வாங்கினா நம்ம எப்படி பராமரிக்கணும் ரோஜா செடி நட்டினா இப்போ நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது போல் செடி வந்து நல்லதாக எடுத்து வாங்குங்க ரோஸ் பிளான்ட்டு. இது வந்து புது செடி தான் பாருங்கள், கொஞ்சம் பெரிய கவரில் தான் வாங்கினது இந்த பிளான்ட்டு. இப்போ ஒரு ரோஸ் பிளான்ட்டு நம்ம நட்டதுக்கப்புறமா என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ ரோஸ் பிளான்ட் வந்து கொக்கோ பீட்டில் நடுறீங்கனாக்கா நம்ம வந்து கொக்கோ பீட்டு எவ்வளோ எடுக்கிறோமோ மண்புழு எரு வந்து பாதி அளவுக்கு நீங்கள் போடணும். ரெண்டுமே ஈக்குவலாக கூட நான் நட்டுக்கலாம், அவ்வளோ தேவையில்லை. நீங்கள் இப்போ நான் ஒரு பாட்டு காமிச்சு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாட்டு எடுக்கிறீங்கனாக்கா இதில் நீங்கள் நட போகிறீங்கன்னா நார் வந்து பாதி போட்டு 1/4 பங்கு மண், அதாவது மணல் இருக்கிற போல் கால்வாசி எடுத்து எல்லாமே கலந்து வச்சு நட்டுடணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வெறும் கொக்கோ பீட்டில் நடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் கலந்துட்டு நட்டதுக்கப்புறமா மண் தோன்ற போல் தோண்டி நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வைக்கிறோம் பாருங்கள், அது போலலாம் வைக்கக்கூடாது. லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டுமே நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது கொக்கோ பீட்டில் நட்டு வைக்கும்போது சொல்கிறேன் நான், நீங்கள் தோண்டியெல்லாம் வச்சிங்கன்னா செடி காஞ்சிடும். அது போல் எனக்கு ஒரு வாட்டி ஆச்சு தெரியாத, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அது போல் தெரியாமல் கொக்கோ பீட்டில் நட்ட பிளான்ட்டுக்கு வந்து மண் இது போல் சீண்டிட்டு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வைக்கிறோம். கொக்கோ பீட் பிளான்ட்டுக்கு அது போல் வைக்கக்கூடாது. அது போல் வெறும் வந்து தேங்காய் நாரில் வந்து நட்டுட்டு கொஞ்சமாக வெறுமை கம்போஸ்ட் கலந்து நட்டுட்டு அதுக்கப்புறமா லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் நல்லா வளருது. ஆனால் மேல் பாகத்தில் சப்போஸ் வெறுமை கம்போஸ்ட் போடணுன்னா மேல் பாகத்தில் சும்மா தூவிட்டு மட்டும் நீங்கள் தண்ணி விடணும். அப்போ தான் நல்லா வளருது. நீங்கள் வந்து நம்ம மண்ணில் நட்ட மாதிரி பராமரிச்சிங்கன்னா சரியாக வரல, அதுக்கு நான் சொல்கிறேன். இல்லைன்னா வந்து லீஃப் கம்போஸ்ட்டு அது கூட கொக்கோ பீட் பதில் அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக செடி நட்டுடலாம். நல்லா வந்து மக்க வச்சுட்டு லீஃபு, அதாவது ட்ரை லீஃபெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மணல் சேர்த்துட்டு கூட நட்டுடலாம். சூப்பராக வளரும் ரோஸ் பிளான்ட். அதில் கூட இது போல் புது ரோஜா செடியில் நீங்கள் வந்து பட் இருந்ததுன்னா அதிகமாக நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும். சப்போஸ் பூ பார்க்கணுன்னு நீங்கள் நல்ல மொட்டைலாம் வச்சுட்டு பிளாக்காக இருந்தது அது போல் மொட்டைலாம் இருந்தால் கட் பண்ணி விட்டுடணும். பூ பூத்த கிளை வந்து பாருங்கள் பாதி அளவு நீங்கள் கட் பண்ணிடணும். அப்போ தான் செடி நல்லா வளரும் ரோஸ் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் பாருங்கள், இது வந்து வெறும் மணலில் கூட வரும், நல்லா வளரும். வெறுமி கம்போஸ்ட்டு மணல் போட்டு நீங்கள் நட்டுக்கலாம். இது வந்து டேசி ஃப்ளவர் பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.